நம்ம ஐயனா துணை சீரியல்ல நிலா சோழனோட ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நிலாவும் சோழனும் ஸ்டேஜ்ல செம அழகா இருக்காங்க. எப்பவுமே சுடிதார் சாரின்னு ரொம்ப சிம்பிளா இருந்த நிலா இன்னைக்கு ரிசப்ஷன் மேடையில லெகங்கால செம அழகா இருக்காங்க. சோழனும் கோட் சூட்லாம் போட்டு சூப்பரா இருக்காருங்க. வந்திருக்க எல்லா சொந்தக்காரங்களுமே நிலா சோழனை தான் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. பல்லவன், பாண்டியன், சேரன் 3 பேரும் நிலா சோழனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வானதியோட அப்பா அம்மா 3 பேரும் நிலாவை ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. இவ்வளோ பெரிய பணக்கார வீட்டுல பிறந்த பொண்ணு அந்த வீட்டுல இவ்வளோ சிம்பிளா இருக்கேன்னு கார்த்திகாவும் அவங்க அம்மா கஸ்தூரியும் நிலா சோழனை சந்தோஷமா பாக்குறாங்க. இப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கப்ப நடேசன் ஒரு பக்கத்து ஜாலியா குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்காரு. ஆனா சேரனுக்கு அது பதட்டமாவே இருக்குங்க. எங்க நடேசனால பிரச்சனை வந்துருமோன்னு சேரன் உள்ள பயந்துகிட்டே இருக்காரு. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்க இந்த ரிசப்ஷன்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்க போகுதுங்க. அது என்ன ட்விஸ்ட்டுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலா, சோழன் 2 பேரும் ஸ்டேஜில் இருக்கப்ப சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரையும் சோழன் ஸ்டேஜுக்கு ஏறி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. 3 பேரும் தயங்கி ஸ்டேஜுக்கு போனாலும் சேரன் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பக்கத்தில் போகிறாங்க. சோழனோட ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிறது மனோகர் ஃபேமிலிக்கு பிடிக்கவே இல்லைங்க. எப்படியாவது அதை தடுக்கணும்னு நினைக்கிறாரு. சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் சோழன் நிலாவோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக பக்கத்தில் போகிறப்ப மனோகர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்து என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி 3 பேரையும் தள்ளி போக சொல்லிடுறாரு. மனோகர் சொன்னதுனால சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் மேடையில் தனியாக ஒதுங்கி நிற்கிறாங்க. சோழனுக்கு மனோகர் வேணும்னு தான் இதை மாதிரிலாம் பண்ணுறாருங்கிறது நல்லா புரியுது. இருந்தாலும் நிலாவுக்காக அமைதியாக இருக்காரு. பல்லவன் சேரனை பார்த்து அண்ணே இவர் வேணும்னே பண்றாரு அப்படின்னு சேரன் கிட்ட சொல்றாரு. சேரன் டேய் பொறுமையா அவங்க சொந்தக்காரங்களாம் முதல்ல எடுத்துக்கிட்டோம், நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம், நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு சேரன் பல்லவனை சமாதானப்படுத்துறாரு. அண்ணே புரியுதுண்ணே, இருந்தாலும் அவர் நம்மளை வேணும்னே அவாய்ட் பண்றாரு. அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தர் அவர்கிட்ட நம்ம யாருன்னு கேட்கறாரு. யாரு இந்த பசங்க எல்லாரும், இப்படி வந்தவங்க எல்லாரையும் விழுந்து கவனிச்சுக்கிறாங்களே யார் அந்த பசங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரு இல்லை இந்த மண்டபத்தில் வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு. எனக்கு அதை கேட்டு செம கோவம் வந்துச்சு. நம்ம யாருன்னே மற்றவங்கள்ட்ட சொல்ல விரும்பாதவர் எப்படின்னு நம்மளை ஸ்டேஜில் ஏறி ஃபோட்டோ எடுத்துக்க விடுவார். நம்மளா தானே ஃபோட்டோ எடுத்துக்கணும். சோழன் அடுத்த வாட்டி கூப்பிட்றப்ப உடனே ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு, இல்லைன்னா நம்மளை ஃபோட்டோவே எடுக்க விட மாட்டாரு அப்படின்னு பல்லவன் சேரன்ட்ட சொல்கிறாரு. டேய் பல்லவா கொஞ்சம் பொறுமையாக இருடா, நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம்டா. வானதி, கார்த்திகா எல்லாருமே வந்திருக்காங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சேரன் மறுபடியும் பல்லவனை சமாதானப்படுத்துறாருங்க. பல்லவனும் வேற வழி இல்லாம அமைதியா இருக்காரு. சோழன் மறுபடியும் சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக கூப்பிடுறாரு. நிலாவும் அண்ணே வாங்கினே அப்படின்னு சொல்லி சேரனை கூப்பிடுறாங்க. அவங்க 3 பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்றத நிலாவோட அண்ணன் தாஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே அவர் ஃப்ரெண்டை எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஸ்டேஜில் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நான் இவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. சொந்தக்காரங்க எல்லாம் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நிலாவும் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. நிலாவோட சொந்தக்காரங்க வரிசையாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் ஸ்டேஜில் ஓரமாக பாவமாக நிற்கிறாங்க. இவங்க 3 பேரும் சோழன் நிலாவோட ஃபோட்டோ எடுத்துக்க முடியாமல் ஓரமாக ஸ்டேஜில் நிற்கிறத ஸ்டேஜ் கீழே உட்கார்ந்துருக்க வானதியோட அப்பா அம்மா வானதி, கார்த்திகா, கஸ்தூரி எல்லாரும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சோழன் சேரனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் வானேன்னு சொல்லி கண்ணால் சைகை காட்டிக்கிட்டே இருக்காரு. சேரன் சோழன் கிட்ட நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம்டா, முதல்ல நிலாவோட சொந்தக்காரங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கட்டும், நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம், நம்ம வீட்டு கல்யாணத்தை நம்மளே போய் நின்று தான் நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சேரன் சொல்றாரு. அண்ணே அதெல்லாம் பரவாயில்லண்ணே, அவங்கெல்லாம் வரிசையா வர்றப்ப எடுத்துப்பாங்க, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல நம்மளே ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னா எப்படி, இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே, வந்து நில்லுங்க அப்படின்னு சேரன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் நிலா சோழன் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பக்கத்துல போறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா நிலாவோட அம்மா அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து அவங்க 3 பேரையும் ஃபோட்டோ எடுக்க விடாம தடுக்கிறாங்க. நிலாவுக்கு இப்ப முகமே மாறி போயிடுச்சுங்க. இவங்க வேணும்னு தான் சோழன் ஃபேமிலியை ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுக்க விடாம பண்றாங்க, எப்படி இது மாதிரிலாம் இவங்களால பண்ண முடியுது அப்படின்னு நிலா மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிலாவோட அம்மாவும் அப்பாவும் அடுத்தடுத்து சொந்தக்காரங்களை ஸ்டேஜில் ஏற்றி ஃபோட்டோ எடுத்துக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் ஸ்டேஜில் ஒரு ஓரமாக சோகமாக நின்றுட்டு இருக்காங்க. நிலா அவங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம சொந்தக்காரங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி, சோழனோட ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்களும் ஃபோட்டோ எடுத்துக்க நினைப்பாங்கல்ல, கொஞ்சம் அவங்களையும் ஃபோட்டோ எடுக்க விடுங்க, ஏன் இப்படி அவங்கள ஃபோட்டோ எடுக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. நிலா அப்படி கேட்ட உடனேயும் மனோகருக்கும் தேனுக்கும் முகமே மாறி போயிடுதுங்க. அதுக்கு மனோகர், நிலா நாங்கள் ஒன்றும் அவங்கள ஃபோட்டோ எடுக்க விடாமல் தடுக்கலாமா,
ஆல்ரெடி அவங்க வீட்டில் ரிசப்ஷன் நடந்துருச்சுல்ல, அதுலேயே அவங்க நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதில் அவங்க சொந்தக்காரங்களும் நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. இப்போ நம்ம ஊரில் நடக்குது, நம்ம சொந்தக்காரங்க ஃபோட்டோ எடுத்துக்காமல் எப்படி? நம்ம ஒன்றும் ஃபோட்டோ எடுத்துக்க வேணாம்னு சொல்லலையே, கடைசியாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கட்டும், யார் வேணான்னு சொன்னா அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட சொல்கிறாரு. நிலா அதுக்கு செம்மையான பதிலடி கொடுக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா, எனக்கு சொந்தக்காரங்க ஃபோட்டோலாம் தேவையில்ல, எனக்கு அவங்க கூட இருக்க ஃபோட்டோ தான் எனக்கு தேவை. கொஞ்ச நேரம் சொந்தக்காரங்களை அனுப்பாமல் இருங்க, நான் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சோழனை உங்கள் ஃபேமிலி எல்லாரையும் வர சொல்லுங்கள், நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனுக்கு இதை நிலா சொன்னோன்னையும் செம்ம மாசாக ஃபீல் பண்ணுறாருங்க. நிலா நமக்காக எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறான்னு சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. சோழன் உடனே சேரன், பாண்டியன், பல்லவன் 3 பேரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக கூப்பிட்றாரு. 3 பேரும் சந்தோஷமாக வந்து நிலா சோழன் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நிலா சொன்ன பிறகு நிலாவோட அப்பா அம்மாவால் எதுவுமே பேச முடியலைங்க. அமைதியாக அப்படியே நிற்கிறாங்க. சோழனோட ஃபேமிலி யாருன்னு தெரியாமல் எப்படியாவது ரிசப்ஷனை முடிச்சிடணும்னு நினச்சாரு. ஆனால் மனோகரால் முடியலை. நிலா சோழனோட ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்டேஜில் அறிமுகப்படுத்திட்டாங்க. இதை பார்த்துட்டு மனோகர்கிட்ட யாராவது இவங்களை பற்றி கேட்பாங்களோன்னு மனோகர் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. சோழன் நிலா கூட சோழனோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. பாண்டியன் வானதி ஃபேமிலியை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. சேரன் கார்த்திகாவையும் கஸ்தூரியும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாருங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. மனோகர்கிட்ட முன்ன இவங்கெல்லாம் யாருன்னு கேட்ட ஒரு சொந்தக்காரங்க திருப்பி வந்து, இவங்கெல்லாம் மண்டபத்தில் வேலை செய்கிறவங்கன்னு சொன்னீங்க, இவங்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்களே, இவங்க தான் மாப்பிள்ளை வீடா அப்படின்னு மனோகர்கிட்ட கேட்குறாங்க. மனோகர் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. அது வந்துன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன மனோகர், மாப்பிள்ளை வீடை சொல்கிறதுக்கு எதுக்கு இப்படி தயங்குறீங்க? பார்த்தாவே தெரியுதே, மாப்பிள்ளையோட இவ்வளோ தோளில் கை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. மாப்பிள்ளையோக்கு அண்ணன் தம்பி இருக்குன்னு சொன்னீங்களே, அவங்க தானே இவங்க. அதனால தான் அவங்க இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சிருக்காங்க. கேட்டால் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க? என்ன மனோகர் இப்படி சொல்கிறதுக்கு தயங்குறீங்க அப்படின்னு சொந்தக்காரங்க கேட்டுட்டு போன பிறகு மனோகரால் ஏற்றுக்கவே முடியலைங்க. மனோகர் செம்ம டென்ஷனாகி நிற்கிறாரு. நாம் இவனுங்களை அசிங்கப்படுத்தலாம்னு நினச்சா இவங்களால நம்ம அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் இந்த நிலாவால் தான் அப்படின்னு மனோகர் நிலாவை மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே இருக்காரு. சேரன் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக நடேசனை கூப்பிட்றாரு. நடேசனை போயிட்டு அழைச்சிட்டு போகிறதுக்குள்ளே நடேசன் நானே வரேன்னு சொல்லிட்டு அவரே வராரு. அவர் குடிச்சிருக்கிறதுனால தள்ளாடிக்கிட்டே நடந்து வராருங்க. எல்லாருமே நடேசனை தான் பார்க்குறாங்க. ஸ்டேஜில் நின்று நடேசன் அவரோட சேட்டையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. நடேசன் முதல்ல அவரோட ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அப்புறமாட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக மனோகரை கூப்பிட்றாரு. சம்மந்தி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. மனோகர் போகிறதுக்கு தயங்கிக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. மனோகர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மறுக்கிறதுனால நடேசன் போய் மனோகர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஏற்கனவே கடுப்பில் இருந்த மனோகர் நடேசன் கையை பிடிச்சி இழுத்தோனையும் நடேசனோட சட்டையை பிடிச்சி கோவத்தில் இழுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எல்லாருமே செம்ம ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போகிறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.